சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு. இன்றைக்கி நைட் நடக்க போகிறத காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. விஜயா டீ குடிச்சிட்ருக்கிறப்ப மனோஜ் வரா. டே என்ன வரைக்கும் எங்கடா போனேன் அப்படிங்கிறது. அம்மா உங்களுக்காக தான்மா போனேன் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்ட்டு, அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன் டயட்டிஷியன் அவங்கள கூட்டிகிட்டு வரதா போனேன் வாங்க அப்படின்ட்டு, வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள தாரணியை கூட்டிகிட்டு வராங்க. தாரணி இருந்துட்டு வணக்கம் அப்படின்னா, இது எங்கள் அம்மா இது எங்கள் அப்பான்னு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மனோஜ். சரின்ட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. டயட்டிஷியன் வந்து உட்காந்தோடனே டீ குடிக்கிறப்ப விஜயாவை, அம்மா இது என்ன அப்படின்னு டீ அப்படிங்காட்டி, இதெல்லாம் குடிக்காதீங்க, முதல்ல வெயிட் போடுறதுக்கு காரணமே இந்த சுகர் தான், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், அதனால் டீயெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை முத்து எல்லாம் வெயிட்டு குறைச்சி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையெல்லாம் சவால் விட்டுருக்குறேன், அதனால் நான் வெயிட் குறைச்சியே ஆகணும், 3 மாதத்துல நான் வெயிட்டு குறைச்சி காட்டுறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களை வெயிட் குறைக்கிறதுக்கு, நீங்கள் 3 மாதத்துல வெயிட்டை குறைச்சிருவீங்க, குறைச்சி அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தாரணி சொல்கிறான். தாரணி சொல்கிறத பார்த்துட்டு, ஐயையோ அம்மா வெயிட் குறைச்சா நல்லாவே இருக்க மாட்டாங்களே, இப்போவே அம்மா அழகாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறான். தாரணி இருந்துக்கிட்டு, இப்போவே அம்மா சப்பியாக அழகாக தான் இருக்காங்க, இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப முத்து இருந்துக்கிட்டு, அம்மா 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக குறைச்சா வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை சாப்பாட்டு குறைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, வெயிட் லாஸ் ஆகாது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்னால தான் ஆகும், அதுக்கு நான் 1 வாரத்துக்கு தேவையான ஃபுட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தாரணி சொல்கிறாங்க. உறுதி இருந்துக்கிட்டு, சப்பியாவா என்ன ஆன்ட்டிக்கு டிசிஷன் ஏதாச்சும் வந்துருச்சா அப்படிங்காட்டி, இல்லை அழகாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறா. ரவி இருந்துட்டு கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை அடக்குறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு, நான் 83லேயே பரதத்தில் கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படிங்காட்டி முத்து இருந்துட்டு, அம்மாவுக்கு 84 வயசா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லைடா அம்மாவுக்கு வந்து அந்த வயசுலேயே இது கோல்டு மெடல் வாங்கினா. சரி இயரை சொல்கிறாங்களா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தெய்வீக கலை இருக்குது, அதனால் முகம் நல்லா இருக்குது, சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு, ஆண்டி நான் முதலே சொன்னல நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னு, இவங்களும் அதை தானே சொல்கிறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் மனோஜ் வந்துட்டு எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அப்பப்போ வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. என்ன அப்பப்போ வந்தா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு மனோஜ் ரோகிணிகிட்ட சொல்கிறான். சரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிடணுங்கிறதுக்கு 1 வாரம் உண்டானதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் இதில் 3500 அப்படிங்கிறப்ப 3500 அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறான். எனக்கு சொல்லித்தரதுக்கு ஃபீஸ் வந்து 4000, இதுக்கு 3500, மொத்தம் 8000 கொடுங்க எனக்கு அப்படின்னு 8000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு, சரி அப்படின்னு இந்தாங்க இதை வச்சு அவங்களுக்கு யார் சமைச்சு தருவாங்க அப்படின்னு கேட்குறப்ப, என்ன சமையல்காரி அங்கே இருக்குது அப்படின்ட்டு, என்ன சமையல்காரின்னு என் பொண்டாட்டி சொல்லாதீங்க, இது என் பொண்டாட்டி மீனா அப்படின்னு முத்து சொல்கிறான். சொன்னானியா சரி இது மனோஜ் இருந்துட்டு, எனக்கும் ரோகிணிக்கும் சேர்த்து அப்படியே சமைச்சு கொடுத்துரு, நாங்களும் டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா என் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சமைச்சு தருவாளான்னு முத்து சொல்கிறான். அவங்க தாரணி வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, எனக்கு பேமெண்ட் அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மீனா போய் இருங்க அப்படின்ட்டு, சரி ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்ட்டு, நானாலாம் சமைச்சு தரமாட்டேன், சமைக்கிறதுக்கு ஆள் தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு, எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப 500லேருந்து 300லேருந்து 500 வரைக்கும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முத்து இருந்துக்கிட்டு, சரி மீனா அம்மாவுக்கு வந்து நீ சமைச்சு கொடுத்துரு, இவங்க 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 300 அமௌண்ட் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, என்ன எங்களுக்கு எதுக்கு அமௌண்ட்டு அப்படின்ட்டு, ஆமாம் என் பொண்டாட்டி அம்மாவுக்கு தான் சமைச்சு தருவா, உங்களுக்கெல்லாம் சமைச்சு தரமாட்டா. டே ரவி நீ சமைக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ வாங்குவேன்னா, நான் சமைக்கிற மாதிரி இருந்தால் 1000 வாங்குவேன் அப்படின்னு ரவி சொல்கிறான். இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கங்கே கிளம்பிடுறாங்க. அருண் சஸ்பென்ஸ்லேருந்து முடிஞ்சுட்டு டியூட்டிக்கு கிளம்புறப்ப அந்த கிழிஞ்ச சட்டையை பார்த்துட்டு,
அன்னைக்கு நடந்ததெல்லாம் முத்துக்கும் 2 பேத்துக்கும் வாக்குவாதம் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கிளம்புறான். சீதா வர்றா அம்மான்ட்டு. வா சீதா, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், எங்கே பூ கொண்டு வந்து தரேன்னு சொன்னியே காணான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அருணோட அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா பூ கொண்டு வந்திருக்குறேன், இனிமேல் வாரம் நான் பூ கொண்டு வந்து தரேன், எதோ நல்ல நாளும் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி பூவுக்கு உண்டானது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வாங்கிக்க, உனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லையே, வீடு வேறு தூரமாக இருக்குது, இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு உனக்கெல்லாம் சிரமம் இல்லையா அப்படிங்கிறப்ப, இல்லைங்கம்மா நான் ஹாஸ்பிட்டல் போகிற வழி தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சீதா சொல்கிறா. சீதா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அருண் டியூட்டிக்கு போய் கிளம்புறா. அப்படி 3 நாள் சஸ்பென்ஸ் முடிஞ்சு கிளம்பி வர்றப்ப அருணோட அம்மா இருந்துட்டு, அருண் துணியெல்லாம் இருக்கா, துவைக்க போகிறேன் நான், நீ சாப்பிடு, நான் அதுக்குள்ளே போய் வாஷிங் மிஷினில் துணி போட்டு வரேன்னு சொல்லி கேட்குறப்ப, அம்மா என்னது உள்ளே இருக்கா, ஆனால் அந்த ஹேங்கரில் மாட்டியிருக்க துணி சட்டையை மட்டும் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்டா இன்னும் அதை மறக்கவே இல்லையா அப்படின்ட்டு. அது நான் மறக்கவே மாட்டேன், அது ஞாபகமாக இருக்கணும், அவனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி அருண் சொல்கிறான். டேய் இதெல்லாம் கம்முன்னு பேசாமல் முடு அப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்கிறப்ப, அந்த ரவுடி எப்போ பார்த்தாலும் அருண்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கிறானல்ல, அன்னைக்கு ரோட்டில் பார்த்துட்டு 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்து சட்டையை கிழிச்சிட்டான், அதனால் அந்த சட்டையை பார்த்துக்கிட்டே வஞ்சகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படிங்கிறப்ப, சரி நான் கிளம்புறேங்கம்மா, எனக்கு நேராச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு வாங்கிட்டு போய், இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப, இல்லை நீ வாரம் கொண்டு வந்து கொடுக்குறீல்ல இந்த அமௌண்ட்டுன்ட்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. சேர்த்தா கிளம்பிடுறா. விஜயா சிந்தாமணி பார்வதி வீட்டில் டான்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்குறா. டான்ஸு முடிஞ்சோடனே எல்லாத்தையும் இப்போ பசங்களையெல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சிந்தாமணி நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆடவே இல்லை, வந்து நான் சொல்லித்தர பக்கத்தில் நின்று ஆடுங்கன்னு சொல்லி கொடுக்குறப்ப 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பார்வதி ஆண்டி பரவாயில்ல, சிந்தாமணி நல்லாவே கற்றுக்கிட்டாங்களாட்டிருக்குது, நல்லா ஆடுறாங்க, 2 பேருமே நல்லா ஆடுறீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் டைமு, போய் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப 2 பேரும் பார்வதி வந்துட்டு பசங்களுக்கு நான் டீ போடுறேன், சிந்தாமணி உனக்கும் டீ போட்டா அப்படிங்கிறப்ப, இல்லை நானும் இவங்க சொன்னதுலேருந்து நானும் டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். 2 ஸ்டூடெண்ட்டு 2 பேரும் ஃப்ரூட்ஸு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை மீனா பார்க்குறா. பார்த்துட்டு இவங்கெல்லாம் மேலே மாடிப்படியிலேருந்து வர்றப்ப மீனாவும் சிந்தாமணி சந்திக்கிறப்ப மீனாவை சிந்தாமணி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறா. சரி அப்படின்னு இந்தாங்க டயட் கண்ட்ரோல் பண்ணுறதுல இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப, இவன் யார் அப்படின்ட்டு, எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி நக்கலாக விஜயா பதில் சொல்கிறான்.